गणानां त्वा गणपतिं ववामहे कविं कवीनामुपमस्त्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः सर्वन्नोदिभिः सीदसादनम् திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். புன்னை விரசு மகிழ் சோலை வியன் ஆரையூர் முக்கன் அரசு மகிழ் அட்டி முகத்தான். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள், விநாயகர் சதுர்த்தி நாளில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் மலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். வி என்றால் மேலானவன், நாயகன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். எல்லாருக்கும் மேலான தலைவனாக விளங்குகின்றவன் விநாயகன். அந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்யாமல் எந்த காரியங்களும் செய்வதில்லை, செய்யக்கூடாது. அதனால் விக்னங்களை நீக்கக்கூடியவன் விநாயகன். அதனால்தான் அவனுக்கு விக்னேஸ்வரன் என்று நாமம் வந்திருக்கிறது. விநாயக பெருமான் பஞ்ச பூதங்களினுடைய சொரூபமாகவும் ஐந்தொழில்களை செய்பவனாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் விளங்குகின்றவன் விநாயக பெருமான். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று சொல்வார்கள். மஞ்சள்னாலேயோ அல்லது சாணத்தினாலேயோ எதை வேணாலும் பிள்ளையாராக நினைத்து நாம் ஆவாகனம் செய்துவிட்டால் அதிலே பிள்ளையார் எழுந்தருள்வார். அந்த வகையிலே பார்த்தால் சாணத்தினால் செய்து வைத்து அதில் பிள்ளையாரப்பா நீ எழுந்தருளு, எங்க பூஜை ஏத்துக்கு அப்படின்னு நம்ம யார் சொன்னாலும் அந்த பிள்ளையார் அதில் வந்துடுவார். அதன் பிறகு அந்த சாணமானது ஆவாகனமான பிறகு அது பூச்சி கூட அரிப்பதில்லை. அந்த அளவுக்கு அந்த விநாயக பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இப்படி இதற்கு ஒரு வயது கிடையாது. சிறு வயதுல நம்பி என்கின்ற ஒரு சிறுவன், அவங்க தந்தையார் வெளியூர் சென்றதினால் தாயார் அவரிடம் நிவேதனம் கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வர சொன்னார். அவர் அப்பா எடுத்துட்டு போற நிவேதனத்தை பிள்ளையார் சாப்பிடுவார் என்று நினைத்து பிள்ளையார்ப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சாப்பிடல. உடனே அங்க இருந்த கல்லுல மோதி கொண்டு அழ ஆரம்பித்த உடனே விநாயக பெருமான் அவர் கொண்டு வந்த நிவேதனத்தை சாப்பிட்டார். தாயார் வழக்கம் போல அந்த நிவேதனத்தை பாலியை திறந்து பார்க்கிறார். அதுல இல்ல. எங்கப்பா நிவேதனம்னு கேட்டார். பிள்ளையார் சாப்பிட்டார்னா, அப்பா 40 வருஷமா எடுத்துட்டு போறார், சாப்பிடலே, எப்படி நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வான்னு மிச்சம் இருக்கிற நிவேதனத்தை எடுத்துட்டு போய் இதை சாப்பிட சொல்லுன்னார். பிள்ளையார் 2வது முறையாகவும் சாப்பிட்டார். அவர் வெளியில எல்லாரும் சொன்னோடனே அதை யாரும் நம்பல. அதனால் அரசரிடம் முறையிட எல்லோரும் அதை பார்க்க வேண்டும், எல்லோரும் முன்பும் சாப்பிட வேண்டும் என்றார். 3வது முறையாகவும் பிள்ளையார் சாப்பிட்டார். அந்த பிள்ளையார் தான் நம்பியாண்டார் நம்பிகள். நமக்கு திருமுறைகளை சேர்த்தவர். அந்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் என்று பெயர். அதனால்தான் அவர் என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்று அருளி செய்தார். அது சிறு குழந்தை விநாயகரை பூசித்தது. ஔவையார் எல்லோரும் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போகிறார், நானும் கைலாயம் போக வேண்டும் என்றும் வேகமாக பூஜை செய்கிறார். ஏன் வேகமாக பூஜை செய்கிறார் என்ற போது அப்போ எல்லாம் கைலாயத்துக்கு அவர் செல்லுகிறார், நானும் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். நீ மெதுவாக பூஜை செய், உனக்கு நாம் அவர்களுக்கு முன்பாக கைலாயத்தை காட்டுகிறேன் என்று விநாயகர் அசரீரி சொல்ல, அதன் பிறகு விநாயகர் பூஜையை அவர் மெதுவாக செய்கிறார். விநாயகர் தன்னுடைய துதிக்கையினால கொண்டு போய் கைலாயத்தை காட்டுகிறார். அப்போதுதான் அவர் செய்த கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பல இசைப்பாட பொன்னறிஞானும் பூந்துகில் அடையும் என்கின்ற விநாயகராக அவர் அருளி செய்திருக்கிறார். அப்படி வயது மூதான
மூதாட்டியாக விளங்குகின்ற ஔவையாரும் பூஜையை செய்திருக்கிறார். அதனால இதற்கு ஒரு தீட்சைகள் கூட தேவையில்லை, யார் வேணாலும் பூஜை செய்யலாம். அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள் எல்லாம் நீங்கி நல்லனவையெல்லாம் கிடைக்கும். ஆனால் விநாயகர் வழிபாடு மிக முக்கியமாக கொண்டாடப்படுவது. வடநாடுகளிலே இது மிக பிரசித்தி பெற்ற விநாயகர் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாலகங்காதர திலகர் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் முகமாக ஊர்வலமாக இந்த விநாயகர் வழிபாடு செய்து இதை கொண்டு போய் கடலிலே கரைப்பது என்கின்ற மரபை வைத்திருக்கிறார்கள். அதை போன்று தமிழ்நாட்டிலேயும் அந்த மரபு பின்பற்றப்படுகிறது. ஆகவே இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடு சங்க இலக்கியங்கள் தொடங்கி விநாயகர் வழிபாடு நடைபெற்றிருக்கிறது. சிறுத்தொண்ட நாயனார் திருச்செங்காட்டங்குடியில் விநாயகப் பெருமானை செய்கிறார். நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாரும் அங்கே பாடுகின்ற போது கணபதீச்சரம் பாடுனாவே என்று அருளி செய்திருக்கிறார். திருமுறைகளில் நமக்கு 11ஆம் திருமுறையில் 2 பதிகங்கள் மூத்த பிள்ளையார் வழிபாட்டை பற்றி 2 பதிகங்கள் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பதிகம் அருளி செய்திருக்கிறார். ஆகவே இந்த விநாயகர் வழிபாடை அனைவரும் கொண்டாட வேண்டும். எந்த நூல்கள் செய்தாலும் அதற்கு விநாயக பெருமானினுடைய வழிபாடு மிக முக்கியமாக காப்பு என்று அதை போடுவார்கள். இதை அவருக்கு இந்த இடையூறுகளை நீக்குகின்ற லா அண்ட் ப்ராப்ளம் என்று சொல்வார்களே, அந்த துறையை சிவபெருமான் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்தவரே மீறினாலும் கூட அதுக்குரிய நிகழ்வை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை காட்டும் முகமாக சிவபெருமான் புறங்களை எரிக்க செல்லுகின்ற போது விநாயகர் வழிபாடு செய்யாமல் அந்த தேரில் ஏறிய போது அச்சு முறிந்தது. அதனால்தான் அந்த ஊருக்கு பெயர் அச்சிறுபாக்கம் என்று பெயர். அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்து அதிதீரா என்று காட்டுகிறார். முருகப்பெருமான் வள்ளியை மனம் புணருவதற்காக இவர் உடந்தையாக இருந்து அதை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த மகாபாரதத்தை தன்னுடைய கொம்பினால ஒடித்து அவர் வியாசர் சொல்வதற்கு மேலாக வேகமாக அதை அந்த மலையிலேயே எழுதிய வரலாறு நமக்கு அருணகிரிநாதர் காட்டுகின்றார். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு எளிய உணவாக பொரி, அவல், பொட்டுக்கடலை, வெள்ளை சர்க்கரை, வெள்ளரி பழம், நாவல் பழம், விளாம்பழம் போன்ற பழ வகைகளை எல்லாம் வைத்து நாளைய நாள் வருவார்கள். அருகம்புல் அது மிக முக்கியமான ஒன்றாக. அந்த அருகம்புல் இன்றைக்கு பலருக்கு நோய் நீக்குகின்ற மூலிகையாக விளங்குகின்ற அதனை அதற்கு சாத்துவார்கள். ஆனால் எல்லோரும் இந்த விநாயகப் பெருமானினுடைய வழிபாட்டிலே கலந்து கொண்டு தரிசித்து அங்கங்கே இருக்கின்ற விநாயகப் பெருமானை இல்லங்களிலே களிமண்ணினால் கூடிய, அதாவது கலவை பொருள் சேராமல் இருக்கின்ற அந்த விநாயகப் பெருமானை வீட்டிலே எழுந்தருளை செய்து பூஜை செய்து நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைத்து அது பஞ்சபூதங்களில் அது ஒடுக்கமாக்குறதாக பாவனை செய்ய வேணும். எல்லோருக்கும் விநாயகப் பெருமானினுடைய நல்லாசி கிடைப்பதாக. அனைவருக்கும் ஆசீர்வாதம்.